ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரொம்பவே ஒரு எக்ஸைட்டிங்கான கேம் தான் பார்க்க போறோம். இந்த கேம் வந்து 1924ல கிரிகோரி லெவன்ஃபிஷ் வர்சஸ் சாலமன் கோத்ஹில்ஃப் அப்படின்ற ரெண்டு பிளேயர்ஸ்க்கு நடந்த ஒரு கேம் தான். இந்த கேம்ல இருக்கிற மேட்டிங் பேட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமா இருக்கும். நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. கிரிகோரி லெவன்ஃபிஷ் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். D4 ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப நைட் F6. இது வந்து இந்தியன் கேம் ஓப்பனிங்னு சொல்லுவாங்க. இப்ப நைட் F3, B6, இப்ப G3. ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய பிஷப் வந்து இப்ப ஃபேன்கேட்ட பண்ண போறாங்க. இப்ப பிஷப் B7, பிஷப் G2, இப்ப C5 ப்ளே பண்ணி பிளாக் என்ன பண்றாரு, சென்டர் பானை வந்து ஸ்ட்ரைக் பண்றாரு. இப்ப ஒயிட் வந்து சென்டர் பானை கேப்சர் பண்ணிக்கிறாரு. திருப்பி B-Tech C5 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல C4 ப்ளே பண்ணி அந்த C5 பானை அப்படியே ஸ்டாப் பண்றாரு ஒயிட். இப்ப G6. இப்ப பிளாக் அவருடைய இன்னொரு பிஷப் வந்து திருப்பி ஃபேன்கேட்ட பண்ண பாக்குறாரு. இப்ப நைட் C3, இப்ப பிஷப் G7. ரெண்டு பேருமே அவங்களுடைய பீசஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிஷப் E3, இப்ப D6. பிஷப் E3 ப்ளே பண்ணும்போது இந்த பான் வந்து டம்ப் ஆயிடுச்சு நீங்க பார்க்கலாம். பட் சூனா இந்த பிஷப் வந்து வேற பிளேஸ்க்கு வந்து வெக்கேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுல வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்ப குயின் C1 ப்ளே பண்றாரு ஒயிட். இப்ப நைட் G4. நைட் G4 வந்து இந்த பிஷப் வந்து திருப்பி கிக் பண்றாரு. இந்த பிஷப்பை வந்து ஒயிட் விட்டு கொடுக்காம இந்த பிஷப்பை D2ல போட்டுட்டாரு. இப்ப நைட் D7. பிளாக் வந்து அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸை டெவலப் பண்றாரு. இப்ப ரெண்டு பேருமே கேன்சல் பண்ணிக்கிறாங்க. இப்ப கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா H3 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து கிக் பண்றாரு ஒயிட். இப்ப நைட் G F6, இப்ப பிஷப் H6. ஃபைனலா இந்த லைன்ல வந்து ஒரு டயகனல் பேட்டரி ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபைனலா இந்த பிஷப் எடுத்துட்டு போயிட்டு H6ல போட்டுட்டாரு. இப்ப பிளாக் வந்து இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணல. இன்ஸ்டன்ட் பிளாக் என்ன பண்றாருன்னா அவருடைய குயின் எடுத்துட்டு வந்து B6ல போடுறாரு. அவருடைய குயினையும் டெவலப் பண்ணி ரூக்ல வந்து கனெக்ட் பண்றாரு. இப்ப லெவன் ஃபிஷ் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இந்த பிஷப் வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்ப பிஷப் டெக்ஸ் பிஷப், கிங் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இப்ப குயின் C2. இப்ப ஒயிட்டோடைய குயினும் C2க்கு வந்ததுக்கு அப்புறமா ஒயிட்டோடைய ரூட்ஸ் வந்து இப்ப கனெக்டட் ஆயிடுச்சு. இப்ப பொசிஷன் வைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவலிஷான பொசிஷன் தான் இருக்கு. ரெண்டு பேருக்குமே எந்த விதமான வீக்னஸும் கிடையாது. ரெண்டு பேருக்குமே எந்த விதமான பெரிய அட்வான்டேஜுமே கிடையாது. இந்த இடத்துல இப்ப பிளாக் என்ன பண்றாருன்னா அவருடைய லாங் டைகனல்ல இருக்கிற இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்பை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. அதாவது பிஷப் டெக்ஸ் நைட், இப்ப பிஷப் டெக்ஸ் பிஷப். இப்ப ஒயிட் கிட்ட தான் இங்க வந்து லாங் டைகனலான இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் இருக்கு. இந்த ரூக்கு இப்போ டைரக்ட் அட்டாக்ன்றதால இப்ப ரூக் வந்து ரூக் A B8க்கு வந்துட்டாரு. இப்ப ரூக் B8 வந்தாலுமே ரூக்கால வந்து இந்த B7 ஸ்கொயருக்கு வர முடியாது. ஏன்னா இந்த லாங் டைகனல்ல இருக்க பிஷப் வந்து இந்த ஸ்கொயரை வந்து சூப்பரா ஹை பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே நம்ம லாங் டைகனல்ல ஒரு பிஷப்பை போட்டதுக்கு அப்புறமா அந்த பிஷப்புடைய டைகனல் ஓபன் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் எல்லாம் வந்து வரும். அண்ட் இந்த இடத்துல குயினும் ரூக்கும் வந்து இந்த இடத்துல ஒரு சூப்பரான பேட்டரி ஃபார்ம் பண்ணி இங்க B2ல இருக்கிற பானை வந்து அட்டாக் பண்றாங்க. இப்ப அதனால ஒயிட் வந்து B3 ப்ளே பண்ணி இந்த பான்ஸ் எல்லாம் சூப்பரா ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இப்ப பிளாக் உடைய நைட் வந்து கேம்குள்ள வராரு. இப்ப பிஷப் G2. இந்த நைட் வந்து இந்த பிஷப் அட்டாக் பண்ணிட்டு இருக்கனால இப்ப பிஷப் G2 வந்துட்டாரு. இந்த லாங் டைகனல் இருக்கிற பிஷப் எப்பவுமே வந்து ஒயிட்டுக்கு வந்து ஒரு சின்ன அட்வான்டேஜ் தான். அதனால அந்த பிஷப்பை வந்து ஒரு நைட்டுக்காக விட்டு கொடுக்காம திருப்பி அந்த பிஷப் வந்து G2க்கு கொண்டு வந்துட்டாரு. இப்ப நைட் C6. இந்த இடத்துல D7ல இருக்கிற நைட் வந்து E5க்கு வந்துட்டு திருப்பி நைட் வந்து C6க்கே வந்துட்டாரு. நைட் C6க்கு வந்ததுக்கு அப்புறமா நைட்டுக்கு வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா D4 and B4ல வந்து ஒரு நல்ல ஸ்கொயர் இருக்கு. இப்ப F4. ஒயிட் என்ன பண்றாரு, F4 புஷ் பண்றாரு. F4 புஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல கிங் G8. ரூக் F2, இப்ப E6. இப்ப ரூக் A F1. ஒயிட் என்ன பண்றாரு, இந்த இடத்துல சைலண்டா ஒரு சூப்பரான ரூட் பேட்டரி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நைட் B4. இந்த நைட் இப்ப அவருடைய பிளான் படி B4க்கு வந்து குயின் அட்டாக் பண்றாரு. இப்ப குயின் என்ன பண்றாருன்னா குயின் வந்து இப்ப D2ல போயிட்டு பிளேஸ் ஆயிட்டாரு. இப்ப ரூக் B D8. ரூக் இங்க B8ல இருக்கும்போது ரூக் அண்ட் குயின் பேட்டரி இந்த இடத்துல பெருசா ஒண்ணும் பண்ணல. ஏன்னா இந்த பானை வச்சு ஒயிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இப்ப சென்டர் ஃபைல்ல வந்து பான் பிரேக்ஸ் பண்ணி கண்டிப்பா பிளாக் வந்து ஏதாவது ட்ரை பண்ணி தான் ஆகணும். அதனால இப்ப ரூக் வந்து D8 வந்துட்டாரு. இப்ப F5. இந்த இடத்துல ஒயிட் பாத்தீங்கன்னா ஃபர்தரா வந்து F5 புஷ் பண்றாரு. இப்ப பிளாக் என்ன பண்றாருன்னா E-Tex F5 ப்ளே பண்றாரு. E-Tex F5 ப்ளே பண்றதுக்கு பதிலா சப்போஸ் இந்த G பானை வச்சு F5 பானை கேப்சர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா என்ன ஆகும், குயின் G5 செக் வரும். இப்ப கிங் H8 தான் வந்தாகணும். இப்ப குயின் டெக்ஸ் நைட் செக், திருப்பி கிங் G8. இப்ப நம்ம சூப்பரான ஒரு ரூக் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். அது என்னன்றது வேணும்னா நீங்க வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ரூக் டெக்ஸ் F5 ப்ளே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் F5 ப்ளே பண்ணி நம்ம வந்து ரூக் G5 செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றோம். அதனால இந்த ரூக் சாக்ரிஃபைஸை கண்டிப்பா பிளாக் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். திருப்பி ரூக் டெக்ஸ் பானு இந்த இடத்துல திருப்பி வந்து ரூக் G5 செக்மேட் வந்து நம்ம த்ரெட்டன் பண்றோம். இந்த செக்மேட்டை நீங்க தடுக்கணும்னா H6 ப்ளே பண்ணி தான் ஆகணும். H6 ப்ளே பண்ணி இந்த G5 ஸ்கொயரை கவர் பண்ணி தான் ஆகணும். திருப்பி சிம்பிளா என்ன பண்ணலாம்னா நம்ம ரூக்கை வந்து F4ல போட்டுலாம். F4ல போட்டதுக்கு அப்புறமா இப்ப ரூக் G4 நம்ம வந்து ஒரு சூப்பரான செக்மேட் த்ரெட்டன் பண்றோம். இந்த இடத்துல நீங்க வந்து H5 ப்ளே பண்ணி நான் இதை கவர் பண்றேன்னு சொன்னீங்கன்னா சிம்பிளா என்ன ஆகும்னா குயின் G5 செக் வரும். இப்ப கிங் வந்து இந்த கார்னருக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப குயின் டெக்ஸ் H5 செக், திருப்பி கிங் இங்க வராருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல திருப்பி ரூக் G4 வந்து ஒரு சூப்பரான செக்மேட். அதனால பிளாக்கால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் H5 எல்லாம் ப்ளே பண்ணி கவர் பண்ண முடியாது.
நீங்க வேணும்னா இந்த ரூக் எடுத்துட்டு வந்து E8ல போடலாம். ரூக் E8 போட்டதுக்கான ரீசன் என்னன்னா கிங்குக்கு மேபி நீங்க ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் தரலாம். இங்க வந்து ரூக்க வச்சு நம்ம ஒரு செக் டெலிவர் பண்ணோம்னா கிங் வந்து இந்த இடத்துல எஸ்கேப் ஆயிக்கலாம். பட் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா என்ன பண்ணலாம்னா குயின் டெக்ஸ் F7 செக் தரலாம். இப்ப கிங் வந்து H8 தான் வந்தாகணும். கிங் H8 வந்ததுக்கு அப்புறமா குயின் F6 செக் தரும். திருப்பி கிங் வந்து H7 வரலாம். அப்படி இல்லைன்னா கிங் வந்து G8 வரலாம். சப்போஸ் கிங் வந்து G8 வராருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ரூக் G4 செக் தரலாம். திருப்பி H7 வந்ததுக்கு அப்புறமா இப்ப குயின் வச்சு ஒரு சூப்பரான செக்மேட் டெலிவர் பண்றோம். இந்த இடத்துல சப்போஸ் கிங் வந்து H7 வராதுன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா நம்ம ரூக் H4 ப்ளே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் H6 வந்து செக் த்ரெட்டன் பண்றோம். இது மூலியமா ஒரு மேட்டிங் காம்பினேஷனும் இருக்கு. இந்த மேட்டிங் காம்பினேஷனை கண்டிப்பா பிளாக்கால தடுக்க முடியாது. பிளாக் மேபி வேணா D5 ப்ளே பண்ணலாம். D5 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரூக் டெக்ஸ் H6 செக் தரோம். இப்ப கிங் G8 வந்ததுக்கு அப்புறமா ரூக் H8 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். சோ இந்த வேரியேஷன்லாம் எதுக்குள்ள வருதுன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா நம்ம வந்து இந்த G பானை வச்சு இந்த F பானை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த வேரியேஷன்லாம் வருது. ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த G பானை F பானை கொண்டு வந்ததுனால இப்ப கிங்கோட ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு. அதனால குயின் உள்ள வந்து ஒரு சூப்பரான செக்மேட்டிங் காம்பினேஷனே கிரியேட் பண்ணி ஈஸியா ஒயிட் வந்து இந்த கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம். அதனால கேம்ல வந்து பிளாக் என்ன பண்ணிருக்காருன்னா அவருடைய E பானை வச்சு இந்த F பானை கேப்சர் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துலயும் ஒரு சூப்பரான ரூக் சாக்ரிஃபைஸ் பண்றாரு ஒயிட். ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து ரூக் டெக்ஸ் F5 ப்ளே பண்றாரு ஒயிட். இந்த ரூக் சாக்ரிஃபைஸையும் பிளாக்கால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா திருப்பி உங்களுடைய G பானை வச்சுதான் உங்களால இந்த ரூக்கை கேப்சர் பண்ண முடியும். இந்த இடத்துல திருப்பி குயின் G5 செக் வரும். இப்ப கிங் வந்து எங்க வருவாரு, H8க்கு வருவாரு. இப்ப குயின் டெக்ஸ் நைட் செக், கிங் G8 வருவாரு. இப்ப ரூக் டெக்ஸ் பானு. இந்த இடத்துலயும் நம்ம வந்து ரூக் G5 செக்மேட் த்ரெட்டன் பண்றோம். இதே வேரியேஷன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். சோ அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ரூக்கையும் வந்து பிளாக்கால கேப்சர் பண்ண முடியாது. பிளாக் ஆக்சுவலா கேம் என்ன ப்ளே பண்ணிருக்காருன்னா நைட் எடுத்துட்டு போயிட்டு E8ல போட்டிருக்காரு. நைட் E8ல போட்டதுக்கு அப்புறமா இந்த பான் அண்ட் இந்த ரூக்லாம் வந்து ஃப்ரீ ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த பானை புஷ் பண்ணிட்டு இந்த ரூக்கையை வந்து கேம்குள்ள கொண்டு வரலாம்னு பிளான் பண்ணிருக்காரு. இப்ப ஒயிட் என்ன பண்றாருன்னா அவருடைய ரூக்கை வந்து F2க்கே கொண்டு வந்துட்டாரு. ரூக் 5 F2. இப்ப குயின் C7. இப்ப குயின் H6 வருது. குயின் H6 வந்ததுக்கு அப்புறமா இப்ப குயின் E7. குயின் E7 வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நைட் D5 வருது. நைட் D5 மூலியமா நம்ம என்ன பண்றோம், குயினை வந்து சேஸ் பண்றோம். இந்த இடத்துல வந்து பிளாக்கால ஒண்ணுமே பண்ண முடியாது. பிளாக்கோட பொசிஷன் வந்து ஆல்ரெடி வந்து வீக்கா தான் இருக்கு. பிளாக் சப்போஸ் வந்து இந்த நைட்டை கேப்சர் பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா வந்து பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் டெக்ஸ் நைட்டும் பாத்தீங்கன்னா இந்த பிஷப் வந்து இப்ப கிங் வந்து சூப்பரா ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ரூக்கும் வந்து ரெண்டு ரூக்குமே இந்த F7 ஸ்கொயரை வந்து பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒயிட்டோடைய குயினுமே இந்த சைடுல வந்து இன்னும் கொஞ்சம் பிரஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா பிளாக்கால இந்த பிரஷரை தாங்கவே முடியாது. பட் எனிவே கேம்ல பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன்ல வந்து பிளாக் வந்து அவருடைய குயின் எடுத்துட்டு போயிட்டு E5ல பிளேஸ் பண்ணிடுறாரு. குயின் எடுத்துட்டு போயிட்டு E5ல பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துலயும் ஒயிட்டுக்கு வந்து ஒரு சூப்பரான சாக்ரிஃபைஸ் இருக்கு. அந்த சாக்ரிஃபைஸ கரெக்டா ஒயிட் வந்து பிளே பண்ணிருக்காரு. அது என்னன்றது வேணும்னா நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா குயின் டெக்ஸ் ரூக். ஃபைனலா குயினையே வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு. அவர் ஒரு ரூக்க சாக் பண்ணாரு. ரூக் அக்செப்ட் பண்ணல. ரூக் அக்செப்ட் பண்ணா நீங்க மேட் ஆடுவீங்க. அண்ட் இப்ப திருப்பி குயினை சாக்ரிஃபைஸ் பண்றாரு. இந்த குயினை கண்டிப்பா நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்ப கிங் டெக்ஸ் F8க்கு அப்புறமா இந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட் என்னன்னா நம்ம வந்து ரூக் டெக்ஸ் F7 செக் தரோம். ரூக் டெக்ஸ் F7 செக்கு அப்புறமா இப்ப கிங் G8 தான் வந்து ஆகணும். இப்ப இந்த இடத்துல நம்ம திருப்பி ரூக்க வந்து பேஸ் ரேங்க்ல வச்சு ஒரு செக் கொடுக்க போறது கிடையாது. இது வந்து ஒரு டிராயிஷான பொசிஷன் தான். திருப்பி கிங் வந்து G8 வந்துடலாம். இப்ப திருப்பி நீங்க ரூக்க இங்க வச்சு செக் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிங் வந்து H6 வழியா எஸ்கேப் ஆயிடுவாரு. அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்மளுடைய ரூக் எடுத்து போய் திருப்பி பேஸ் ரேங்க்ல செக் கொடுக்கறோன்ற பேர்ல கொடுத்தோம்னா கிங் வந்து அழகா G7 வந்து H6க்கு எஸ்கேப் ஆயிடுவாரு. ஒயிட் வந்து கரெக்டா ப்ளே பண்ணிருக்காரு. என்ன பண்ணிருக்காருன்னா நைட் E7 செக் கொடுத்திருக்காரு. இப்ப குயின் வச்சு உங்களால இந்த நைட்டை கேப்சர் பண்ண முடியாது. ரூக் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ கிங் H8 தான் போய் ஆகணும். கிங் H8 போனதுக்கு அப்புறமா இப்ப நம்ம பேஸ் ரேங்க்ல ஒரு செக் தரோம். பேஸ் ரேங்க்ல செக் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்ப கிங் வந்து G7 வந்துருவாரு. கிங் G7 வந்து இப்ப H6 வந்து அழகா இப்ப G5 வந்து திருப்பி மாட்டிப்பாரு. இப்ப இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு சூப்பரான செக்மேட் காம்பினேஷன் பார்க்க போறீங்க. இந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா இந்த கேமோடைய சிறப்பு அம்சமே. இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த பேஸ் ரேங்க்ல ரூக் எடுத்துட்டு போயிட்டு F7ல ஒரு சூப்பரான செக் தரும். இப்ப கிங் என்ன பண்றாரு, H6 வராரு. கிங் H6 வந்ததுக்கு அப்புறமா இப்ப நைட் G8 செக் தரும். நைட் G8 செக் கொடுத்ததுக்கு அப்புறமா கிங் வந்து G5 தான் வந்து ஆகணும். இப்ப ஒயிட் என்ன பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்டான மூவ் ப்ளே பண்றாரு. அதாவது கிங்க வந்து H2க்கு கொண்டு வராரு. கிங்க H2க்கு கொண்டு வரதுக்கான பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரெண்டு மூவ்ல புரியும். இப்ப பிளாக் குயின் டெக்ஸ் E2 ப்ளே பண்றாரு. குயின் டெக்ஸ் E2க்கு அப்புறமா இப்ப H4 செக் வருது. H4 செக்கு அப்புறமா இப்ப கிங் வந்து ஒன்னு H5க்கு போலாம், அப்படி இல்லைன்னா G4க்கு போலாம். சப்போஸ் கிங் வந்து H5க்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளா ரூக் டெக்ஸ் H7 செக் தரலாம். ரூக் டெக்ஸ் H7க்கு அப்புறமா திருப்பி கிங் வந்து G4 தான் வந்து ஆகணும். கிங் G4 வந்ததுக்கு அப்புறமா இப்ப ரூக் F4 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். அதனால ஆக்சுவலா கேம்ல வந்து கிங் எடுத்துட்டு வந்து G5ல பிளேஸ் பண்றாரு பிளாக். கிங்க G5ல பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த G3 பானை வந்து இப்ப பிளாக் உடைய கிங்கால கேப்சர் பண்ண முடியாது. எதனாலனா இப்ப இந்த H2 ஸ்கொயருக்கு வந்த கிங் வந்து G3ல இருக்க பானை வந்து சூப்பரா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரூக் F4 செக் வருது, திருப்பி கிங் H5 வராரு, இப்ப கிங் H3. ஒயிட் உடைய கிங் வந்து இப்ப H3க்கு வந்துட்டாரு. இப்ப ஆல்மோஸ்ட் பிளாக் உடைய கிங் வந்து செக்மேட் ஆக போற நிலைமையில தான் இருக்காரு. இப்ப G5 புஷ் பண்ணி இந்த ரூக்க வந்து அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல சிம்பிளா G4 ப்ளே பண்ணி ஒரு சூப்பரான செக் தராரு ஒயிட். G4 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த பொசிஷன்ல இருந்து பிளாக் வந்து கேமே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல வந்து கிங்குக்கு இருக்கிற ஒரே எஸ்கேப்பிங் ஸ்கொயர் வந்து G6 மட்டும்தான். கிங் G6 வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா H5 செக் கொடுக்கலாம். H5 செக் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்ப வந்து கிங் எங்க போறாரு? இப்ப கிங்கால H6ல வர முடியாது, நைட் இருக்காரு. அண்ட் கிங்கால F5க்கும் எங்கேயுமே வர முடியாது, ரூக்ஸ் இருக்காங்க. அதனால இப்ப கிங் G7 தான் வந்தாகணும். கிங் G7 வந்ததுக்கு அப்புறமா இப்ப இந்த ரூக்க வச்சு நம்ம F7ல ஒரு சூப்பரான செக் தரோம். கிங்கால எங்கேயுமே இங்க வர முடியாது. அதனால கிங் வந்து இப்ப கார்னருக்கே போக போறாரு. கிங் கார்னர் போனதுக்கு அப்புறமா இப்ப நைட்டை ரிலீஸ் பண்ணி ஒரு சூப்பரான செக்மேட் வந்து நம்ம டெலிவர் பண்ணலாம். கிரிகோரி லெவன்ஃபிஷ் 1924ல விளையாண்ட இந்த கேமை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.